ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியான அண்ட் டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை சேர்த்து இது கூடயே நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். ஆயில் ஊற்றாமல் இதை வறுக்கணும். அது கூட நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இந்த வறுத்து வச்ச மசாலாவை நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, கல்பாசி எல்லாம் சேர்த்து அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1/2 ஸ்பூன் அளவு கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, கறி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இது கூட ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஃபைன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல தண்ணியாக குழம்பு வேணும்னா நிறையா ஊற்றிக்கோங்க. கொதித்து வந்ததும் அது கூட கொஞ்சோண்டு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கர் மூடிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து விசில் போட்டுடலாம். கறியை பொறுத்து 6லேருந்து 10 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.